Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எப்ப ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 years அஃபிலேட்டடாக இருக்கட்டும், ஆனர்ஸ்க்காக இருக்கட்டும் 7.5 ரிசர்வேஷனுடைய கட் ஆஃபும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 11th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எப்போ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்துட்டு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வந்து 14th வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 18th கொடுத்துருந்தாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 25th ஜாயின் பண்ணணுன்றது கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்டேட்டில் என்னென்னா 15th தான் வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 15th தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஜூன் மந்த்து ஃபுல்லாகவே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோம். அப்போ செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் ஆகும்னா ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் இருந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபை விட எவ்வளோ கம்மியாகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்றத இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வச்சே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அஃபிலியேட்டுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இதில் வந்து நீங்கள் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு கட் ஆஃப் தான் பார்க்கணும். இப்போ வந்து இதில் 87.50 கட் ஆஃப் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதிலிருந்து மினிமம் 1 கட் ஆஃப்லேருந்து மேக்ஸிமம் 3 கட் ஆஃப் வரைக்கும் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 85 இருந்ததுன்னா எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் கண்டிப்பாகவே மெரிட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா மினிமம் 1 கட் ஆஃபில் இருந்து மேக்ஸிமம் 4 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க, இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 87.50 கட் ஆஃப் வச்சுருக்காங்க இல்லையா. இதில் வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மெரிட்டில் பார்த்தீங்கன்னா 84 சம்திங் இருந்தாலே கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 75 அபோவ் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். 78, 77 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஓகேங்களா. நான் சொல்கிறதே தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்குன்றது கிடையாது. என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. செகண்ட் வந்து நம்ம ஆனர்ஸ்க்கான கட் ஆஃபில் வந்து பார்க்கலாம். ஆனர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் விட செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் எவ்வளோ கம்மியாகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிறதுக்கு பாசிபிள் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான சீட் வேகன்சிஸ் இருக்கிறதால மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரியில் வந்துட்டு சீட் இருக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு மெரிட்டில் வரலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும். அப்போ எவ்வளோ தான் மேம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இதுலேயுமே வந்து நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு கட் ஆஃபை மட்டும்தான் பார்க்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து மினிமம் 0.5 இருந்து மேக்ஸிமம் 1.5 கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பாசிபிள் ரொம்பவே வந்து லோ தான். ஸோ 0.5 கட் ஆஃபில் இருந்து 1.5 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கட் ஆஃபை விட. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.